வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. குமரவேலோட கல்யாண பத்திரிக்கை வந்தாச்சு. பாட்டி ஒரு பத்திரிக்கை எடுத்து பார்த்துட்டு இருக்க, முத்துவேல் ஒரு பத்திரிக்கை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. முகம் முழுக்க சந்தோஷத்தோட குமரவேல் ஒரு பத்திரிக்கை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. சுகன்யா ஒரு பத்திரிக்கை எடுத்து சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. பழனி எந்த ரியாக்ஷனும் இல்லாம ஒரு பத்திரிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வடிவும் ஒரு பத்திரிக்கை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது என்னப்பா இது, அவல் பொறி மாதிரி ஆளாளுக்கு கையில வச்சிருக்கிறாங்க. மாறி மட்டும் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க. சக்திவேலும் சந்தோஷமா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பேஜை திருப்ப அதுல விநாயகர் இருக்காரு. நல்லா இருக்குல்ல அப்படின்னு பழனி கிட்ட சுகன்யா கேட்க, தொண்டையை செருமிக்கிட்டு ஆத்தான்னு கூப்பிடுறாரு சக்திவேல். அப்படின்னு பாட்டி சொல்ல, பத்திரிக்கை எப்படி வந்திருக்குன்னு கேட்கிறாரு. நல்லா இருக்குங்கிறாரு முத்துவேல். சக்திவேல் சந்தோஷமும் பெருமையுமா சிரிக்க, குமரவேலும் ஒரு பெருமையான சிரிப்போடு பார்க்குறாரு. அண்ணே, உங்க பேர் தானே முதல்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, பார்த்தேங்கிற மாதிரி தலையை ஆட்டுறாரு முத்துவேல். நான் பார்த்தேன் அவர் சொல்ல, அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு சக்திவேல். வடிவு எதுவும் சொல்லாம கண்ணை மட்டும் நிமித்தி பார்த்துட்டு மறுபடியும் பத்திரிக்கையை பார்க்குறாங்க. ஆத்தா, உனக்கு பத்திரிக்கை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அவங்க எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க மாதிரி படிச்சுட்டு டக்குன்னு சத்தம் கேட்டு நிமிந்து நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட சொல்றாங்க. அங்க ஒரு சந்தோஷ வைப்பு பரவிட்டு இருக்கு. உண்மையிலேயே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. டேய், ஆத்தாளுக்கே பத்திரிக்கை பிடிச்சிருக்குடா அப்படின்னு சக்திவேல் குமரவேல் கிட்ட சொல்ல, அவருமே ரொம்ப அழகா சிரிக்கிறாரு. சுகன்யா எக்ஸாம் மாதிரி ரேப்பர் டு ரேப்பர் படிச்சு முடிச்சுட்டு, மாமா மொத்தமா எத்தனை பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. மொத்தம் 400 பத்திரிக்கை அடிச்சிருக்கேம்மா அப்படின்னு அவர் சொல்ல, சுகன்யாவும் பழனியை என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிறாருங்கிற மாதிரி நம்மளே மாதிரியே முகத்தை சுருக்கிட்டு பார்க்குறாங்க. அது ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிடணும்னு தான் ஆசை. ஒரு 2000-3000 பத்திரிக்கை அடித்தாதான் எல்லாரையும் கூப்பிட முடியும். எனக்கும் எல்லாரையும் கூப்பிடணும்னு தான் ஆசை, ஆனால் நேரம் இல்லையேங்கிறாரு சக்திவேல். ஓ அப்படின்னு சுகன்யா பார்க்க, ஏன்னே இந்த 400 பத்திரிக்கையை நாம எப்படின்னே கொடுத்து முடிக்க முடியும் அப்படின்னு பழனி கேட்க, குமரவேலு யோசனையா பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு 100 பத்திரிக்கையாவது கொடுத்தாதான் நாம கொடுத்து முடிக்க முடியும் போல இருக்கே அப்படின்னு பழனி கேட்க, சக்திவேலும் யோசிக்கிறாரு. 2 பேரா ஒரு இடத்துக்கு போக வேண்டியதுதான் கொழுந்தனாரு அப்படின்னு மாறி சொல்ல, திரும்பவும் அண்ணனை பார்க்குறாரு பழனி. அக்கா, இவரும் குமாரும் வியாபார இடத்துல பத்திரிக்கை கொடுக்கட்டும், கொழுந்தனாரும் சுகன்யாவும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுக்கட்டும், முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு நாம 2 பேரும் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மாறி சொல்றாங்க. பத்திரிக்கை கொடுக்க போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாறி அப்படின்னு வடிவ சொல்ல சந்தோஷமா பார்க்குறாரு சக்திவேல். ஆனா எல்லாரும் பத்திரிக்கை கொடுக்க போயிட்டோம்னா இவரை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு வடிவ சொல்ல, ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்னு நொடிக்கிறாரு சக்திவேல். நான் வீட்டில் தானே இருக்கேன், முத்துவை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க பாட்டி. அத்தை, நீங்களே உடம்பு முடியாதவங்க, நீங்க எப்படி பார்த்துக்குவீங்க அப்படின்னு வடிவ கேட்க, அவங்க வாயை மூடிக்கிறாங்க. நான் மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்க தானே போறேன், நீ போயிட்டு வா வடிவுங்கிறாரு முத்துவேல். அன்னைக்கு ராத்திரி உடம்பு சரியில்லாம ஆன மாதிரி மறுபடியும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னங்க பண்றது, நான் வீட்லயே இருக்கேன்னு வடிவ சொல்ல, சக்திவேல் கடுப்பாகுது. அப்படியே மெதுவா மகனை பாக்குறாரு. மகனை அர்த்தத்தோட அப்பாவை பாக்குறாரு. நான் பாத்துக்கிறேன் வடிவு அப்படின்னு அவர் சொல்ல, இல்லைங்க நான் எங்கேயும் போகல அப்படின்னு வடிவு முடிச்சிடுறாங்க. ஏங்கா, மாமாவே போயிட்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு மாறி கேக்குறாங்க. பெரியம்மாவுக்கு தான் என் கல்யாணத்துல பெருசா விருப்பமே இல்லையே அப்படின்னு குமரவேல் சொல்ல, வடிவு உடனே வெடுக்குன்னு குமார பாக்குறாங்க. மாரியும் தவிப்பா பார்க்க, கல்யாணத்தை நிறுத்தலாமான்னு கேட்டவங்க தானே, அதுதான் பத்திரிக்கை கொடுக்க வரமாட்டேங்கிறதுக்கு பெரியப்பா உடம்ப ஒரு சாக்கா வச்சு சொல்றாங்க அப்படின்றாரு குமரவேல். குமாரு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ பாட்டுக்கு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு வடிவு சொல்ல, பேசாம பார்வையை மாத்திக்கிறாரு குமரவேல். குமார் சொன்னதுல தப்பு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையேக்கா அப்படின்னு மாறி சொல்ல, வடிவு உடனே வெடுக்குன்னு மாறிய பாக்குறாங்க. முத்துவேலும் மெதுவா மாறிய பாக்குறாரு. ஆரம்பத்துல இருந்தே என் பையனுக்கு நல்லது நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லக்கா, ஏதாவது ஒண்ணு சொல்லி முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு மாறி சொல்ல, பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க வடிவு. குமரவேலுக்கும் ஒரு மாதிரி சங்கடமும் அதிர்ச்சியுமா தான் இருக்கு. ஆனா அவர் அதை பெருசா காட்டிக்கல. ஏய் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு பாட்டி கேட்க, நான் உள்ளதை தானே அத்தை சொல்றேன், அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு மாறி சொல்ல,
இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் கம்மி தான். அதுக்காக குமாருக்கு கல்யாணம் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல மாறி அப்படின்னு வடிவு சொல்ல மாறி கொஞ்சம் வெறுப்பா அவங்கள பாக்குறாங்க. சக்திவேல் கண்களை இறுக்கி மூடி திறந்து, அண்ணி நீங்க 2 பேருமே என் பையனுக்கு பொண்ணு பாருங்கன்னு அண்ணங்கிட்ட 1000 தடவை சொன்னேன். எதுவுமே வேலைக்கு ஆகலையே. அப்புறம் நானா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ விருப்பம் இல்லை அது இதுன்னீங்கன்னா என்னங்க நீ அர்த்தம் அப்படின்னு ஏதோ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் வலை வீசி பொண்ணை தேடி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு சக்திவேல். டென்ஷன் ஆகிற வடிவு, இதோ பாருங்கப்பா நான் எதுவுமே சொல்லலை, விடுங்க தம்பி அப்படிங்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு எதுவும் சொல்லலையாம் அப்படின்னு முனகிறாரு சக்திவேல். அக்கா குமார் என் புள்ள மாதிரின்னு சொன்னதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தானாக்கான்னு மாறி கேட்க, அப்படி கேளு அப்படிங்கிறாரு சக்திவேல். என்ன மாதிரி இது சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசுற அப்படின்றாங்க வடிவு. ராஜிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணினப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்கன்னு நானும் பார்க்க தானே செஞ்சேன் அப்படின்னு மாறி சொல்ல வடிவுக்கு சுருக்குன்னு இருக்குது. முத்துவேலம் கொஞ்சம் சுருக்குன்னு பாக்குறாரு. அந்த சந்தோஷத்துல 100% பங்கு கூட இப்ப உங்க முகத்துல இல்லையேக்கா அப்படின்றாங்க மாறி. இங்க பாரு, அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலையே வேற அப்படின்னு வடிவு சொல்ல அப்படின்னு சக்திவேல் பார்த்துட்டு இருக்காரு. குமார் மேல இருக்கிற அக்கறையில தான் நேத்து இந்த கல்யாணம் அவசியம் நடந்தே ஆகணுமான்னு கேட்டேன். நீங்க ஆமான்னு சொன்ன உடனேயவே இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். இவர் நல்லா இருந்தா நானும் உங்க கூட பத்திரிகையெல்லாம் கொடுக்க வந்திருப்பேன் மாதிரி. எல்லா வேலையையும் நானும் இழுத்து போட்டு செஞ்சிருப்பேன். அதை ஏன் நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வடிவு சமாதானமா அவங்க சிச்சுவேஷனை எடுத்து சொல்றாங்க. மாரியும் சக்திவேலும் சலிப்பா பார்த்துட்டு இருக்க, நீங்க சும்மா கதையெல்லாம் சொல்லாதீங்க பெரியம்மா அப்படின்றாரு குமரவேல். டேய் நீ இருடா, நீ கவலைப்படாத, உனக்கு நாங்க இருக்கோம், இங்க யாருமே வரலன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு மாறி படக்குன்னு வார்த்தையை விட்டுடுறாங்க. முத்துவேலும் வடிவும் சுளீர்னு பாக்குறாங்க. நாங்க பத்திரிக்கை கொடுக்க போறோம், நாங்க முன்ன நின்று உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு மாறி சொல்ல, என்னம்மா இதெல்லாம்ன்ற மாதிரி பாட்டி வடிவ பாக்குறாங்க. சரிங்கம்மான்னு தலையாட்டுறாரு குமரவேல். உடனே பாட்டி கோவமா மாறி பக்கம் திரும்பி, இங்க பாரு, கொஞ்சம் கூட நல்லா இல்லை நீ பண்றது, இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத என்ன அப்படின்னு மிரட்டலா சொல்றாங்க. அதுவரையிலும் சுகன்யா வாயை மூடிக்கிட்டு இருந்ததே பெருசு. வாயை திறந்து, அதான் வடிவக்கா பத்திரிக்கை கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சுகன்யா ஏதோ சொல்ல வர, ஏய் நீ பாட்டுக்கு நேரங்காலம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத, அண்ணி காரணமா தானே வரமாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு பழனி சொல்ல, சுகன்யா எனக்கு என்னன்னு வாயை மூடிக்கிறாங்க. ஏய் என்ன பாத்துக்கிறத வச்சு இங்க யாரும் சண்டை போட வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், நீ பத்திரிக்கையை கொடுக்க போ வடிவு அப்படின்னு முத்துவேல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. வடிவு எதுவும் சொல்லாம இருக்க எதிர்பார்க்குற மாரிக்கு ரொம்பவே சங்கடமும் எரிச்சலும் ஆகுது. ஏன் நீ நாங்க எல்லாரும் ஒரே நேரத்திலேயே பத்திரிக்கை கொடுக்க வெளியே போக போறோம், யாராவது ஒருத்தர் ஆள் மாத்தி ஆள் நாங்க வீட்டுல இருக்க தானே செய்வோம், நாங்க யாராவது பார்த்துக்கிட்டோம் விடுங்க அப்படின்னு பழனி சொல்ல, சரி நான் பத்திரிக்கை கொடுக்க வர்றேன்றாங்க வடிவு. ஓஹோ அப்படின்னு குமரவேல் பார்க்க, அப்படி வாங்க வழிக்கின்ற மாதிரி சக்திவேல் லைட்டான சிரிப்போட பாக்குறாரு. அப்படி கஷ்டப்பட்டு விருப்பமே இல்லாமல்லாம் நீங்க வர வேண்டாம்க்கா, நாங்க பாத்துக்கிறோன்னு சின்ன அழுகையோட சொல்றாங்க மாறி. விருப்பமே இல்லாமல்லாம் நான் ஒன்னும் வர்றேன்னு சொல்லல, நான் வர்றேன் அப்படின்னு வடிவு சொல்ல, மெதுவா பையன் பக்கம் திரும்பி, என்னடா உன் ஆத்தா பொலன்னு பொழக்கிறா அப்படின்னு அவர் கொஞ்சம் பெருமிதமா கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு குமரவேல். செம்மையா தேறிட்டா, நல்ல டியூன் ஆயிருக்கிறா அப்படின்னு ரொம்ப பெருமையா ஒய்ஃபை பாக்குறாரு சக்திவேல். முத்துவேல் எந்த ரியாக்ஷனையும் காட்டாம அமைதியா உட்கார்ந்துருக்க. பாட்டி மட்டும் வெறுப்பா மாறிய பாக்குறாங்க. குவார்டர்ஸ்ல கோமதி ஒரு பக்கம் பொருள் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க, பெட்டு தூக்கிக்கிட்டு கதிரும் செந்திலும் வெளியே போறாங்க. செந்தில் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடியே மீனா ஒரு பேக் தூக்கிட்டு வர, டேய் பாத்துடா பாத்து அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. மீனா பைய கொண்டு வந்து போட்டுட்டு ஷபா அப்படின்னு நிமிர, ஏய் கடுகு சீரகம் எல்லாம் 2 டப்பாவா இருக்கு, ஆமா நீயும் அவனும் தனித்தனி சமையலா செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. இல்ல அத்தை, ஒரே சமையல் தான், கடைக்கு போகும்போது வீட்டுல என்ன இருக்கு இல்லைன்னா பாக்குறது கிடையாது, கையில கிடைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வருவோம், அப்படி வாங்கிட்டு வந்தது தான்
அப்படின்னு மீனா சொல்ல, ஹோ அப்படின்னு கோமதி அழுத்துக்க, இந்த ரெண்டு ரெண்டு டப்பா ஜீரகம் கடுகு இது எல்லாங்கிறாங்க மீனா. நல்லா குடும்பம் நடத்தினப்போ அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை சிலருக்கு சில விஷயங்கள் வரும், சிலருக்கு சில விஷயம் வராது. உங்களுக்கு சமைக்க வர்ற மாதிரி எனக்கு வராது, எனக்கு கிச்சனுக்குள்ள வரவே வராதுன்றாங்க மீனா. அதான் பார்த்துட்டேனே. சரி, துணிமணி எல்லாம் அம்பிட்டு தானா இல்லை இன்னும் உள்ளர இருக்கான்னு கோமதி கேட்குறாங்க. இன்னும் 4-5 பேக் உள்ளர இருக்கு அத்தன்றாங்க மீனா. அப்படின்னு கோமதி தலையாட்ட அம்மான்னு எரிச்சலோட கூப்பிடுறாரு செந்தில். என்னடான்னு அதே எரிச்சலை திருப்பி காட்டுறாங்க கோமதி. எனக்கு அங்கே வர்றதுக்கே பிடிக்கலம்மா அப்படின்னு செந்தில் சொல்ல, உன் விருப்பத்தெல்லாம் யார் கேட்டான்ற மாதிரி கோமதியும் மீனாவும் பார்க்குறாங்க. ஏன் பிடிக்கல அப்படின்னு கோமதி கேட்க, அப்பா சும்மா நொய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாருமா அப்படிங்கிறாரு செந்தில். ஓ சரிப்பா, இப்போ இவளுக்கு இந்த குவார்ட்டர்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணியிருப்ப நீ அப்படின்னு கோமதி கேட்க, நல்லா கேளுங்க தன்னு மீனா பார்க்குறாங்க. அப்படின்னு செந்தில் யோசிச்சுட்டு இருக்க, அந்த நொய்யில தானே இருந்திருப்ப, அப்படி நினச்சிக்கிட்டு இரு அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ எனக்கு யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு டென்ஷனா கையை வச்சு கண்ணை மூடிட்டு இருக்காரு செந்தில். அண்ணே நீ அங்க வாண்ணே, நாம அங்கேயும் ஜாலியா இருக்கலாங்கிறாரு கதிர். அப்படின்னு மீனா பார்க்க, டேய் மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்காரு. டேய் அவ வரேன்னு சொல்லிட்டா உனக்கு என்னன்னு கேட்குறாங்க கோமதி. இவ சொன்னா நான் வரணுமா அப்படின்னு செந்தில் கேட்க, சரிப்பா நீ ஒன்றும் வர தேவையில்லை, நாங்கள் உங்கள் அப்பா சொன்ன மாதிரி எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு போகிறோம், நீ இந்த வீட்டை கட்டி பிடிச்சிக்கிட்டு இங்கேயே இரு அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா புரிஞ்சுக்கம்மா ப்ளீஸுங்கிறாரு செந்தில். டேய் அப்படின்னு சலிப்போட கோமதி ஏதோ சொல்ல வர, ஏங்க இங்கே வந்து அத்தைக்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம் அப்படின்னு மீனா கேட்க, அதானே அப்படின்றாங்க கோமதி. மாமா அங்கே சொன்னார்ல, அப்பவே நான் அங்கே வர முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு மீனா கேட்க, மீனா மேலே செம்ம காண்டில் இருக்க செந்தில், ஏய் நீ பேசாதங்கிறாரு. ஏய் இப்ப எதுக்கு அவளை திட்டுறேன்னு கோமதி உடனே வரைஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. அம்மா இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா, அங்க வந்தா நீ வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு போடுவ, தின்னுட்டு தூங்கலான்னு நினைக்கிறா, அதுக்கு தான் அங்க வர ஆசைப்படுறா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஐயோ அப்படின்னு மீனா பார்க்க கதிருக்கு ஒரே சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு. சரிடா நான் சமைச்சு போடுறேன், இவ தின்னுட்டு தூங்கட்டுமே, அதுல உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கோமதி கேட்டுடுறாங்க. அத்தைக்கே எந்த அப்செக்ஷனும் இல்ல பாத்துக்கங்கன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. அம்மா அவளுக்கு வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனமா அப்படின்னு செந்தில் சொல்ல, கோமதிக்கு எரிச்சலும் சலிப்பும் ஆகுது. ஐயோ இங்கே பாருடா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸில் உழைக்கிறா, வீட்லேயும் வந்து வேலை செய்யணும்னா யாரால முடியும்டான்னு கோமதி கேட்குறாங்க. அப்படின்னு பரிதாபமாக முகத்தை வச்சுட்டு உதட்ட பெதுக்கிட்டு நிற்கிறாங்க மீனா. இங்கே பாருமா, நாங்கள் 2 பேரும் அங்கே வர்றதுல உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, 2 பேருக்கு எக்ஸ்ட்ராவாக தான் சமைக்கணும் செய்யணும் பார்த்துக்க அப்படின்னு கோமதியை லாப நஷ்ட கணக்கை பார்க்கறதுக்கு தூண்டுறாரு செந்தில். அதான் நீ இங்க இருக்க போறேன்னு சொல்லிட்டியே, அவ ஒருத்தி தானே, ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ரா போட்டு சமைக்க போறேன், அதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லப்பா அப்படின்னு கோமதி சொல்ல டென்ஷன் ஆகுற செந்தில். அம்மா என்னம்மா இவ உன் சொந்த பொண்ணு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற, இவ உன் மருமக தானே அப்படின்னு செந்தில் வேற வழியில மூட்டி விட பாக்குறாரு. ஏய் மருமகளா இருந்தா என் மகளாக மாட்டாளா, இவ என் மக தான், இப்ப என்னங்கிறாங்க கோமதி. ஆனாலும் ரொம்பத்தான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறம்மா நீயே அப்படின்னு செந்தில் கடுப்பை காட்டிட்டு இருக்க. மீனா சந்தோஷ சிரிப்போட கோமதியை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மற்ற வீட்டில் மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்கிறாங்க, நம்ம வீட்டில் அந்த பிரச்சனையே இல்லை, உனக்கு அந்த தலைவலியே இல்லையே, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படுறத விட்டுட்டு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு கதிர் கேட்குறாரு. இவன் ஒருத்தன் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு முணுமுணுக்கிறாரு செந்தில். டேய் கதிரு நீ சும்மா இருடா அப்படிங்கிற கோமதி. என்ன சொன்ன, நான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேனா? ஆமாண்டா நான் சப்போர்ட் பண்ணுவேன் தான், இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு கோமதி கேட்க, எனக்கு எவ்வளோ பெரிய பலமான சப்போர்ட் இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மெதப்பா மீனா பார்த்துக்கிட்டு இருக்க. ஷோ அசட்ட அம்மா அப்படின்னு எரிச்சலோட பார்க்குறாரு செந்தில். உனக்கு ஒன்று தெரியுமாடா, தினமும் வேலை முடிஞ்சு வரும்போது எனக்கு தீனி பலகாரம்னு ஏதாவது வாங்கிட்டே தான் வருவா, நீ ஒரு நாளாவது வாங்கிட்டு வந்திருக்கியாடா அப்படின்னு கோமதி கேட்க, தீனிக்கு இவ்வளோ சப்போர்ட்டா அப்படின்னு செந்தில் அதிர்ச்சியா மீனாவை பார்க்க,
அவங்க டொடிங் டொடிங்னு படிச்சு காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் அத்தை அத்தைன்னு முந்தானையை பிடிச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பா. உனக்கு ஏதாவது ஒரு தேவை வந்தால் தானே என்னை கூப்பிடுற, இல்லைன்னா என் பக்கம் எங்கே வர்ற அப்படின்னு கோமதி கேட்க அசந்து போய் நிற்கிறாரு செந்தில். இதோ பாரு, எனக்கு கம்மல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறா, புடவை துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. நீ எனக்கு ஒரு சாக்லேட்டு அந்த மாதிரியாவது ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா அப்படின்னு கோமதி கேட்க, என்ன ஒரு சாக்லேட்டா அப்படின்னு அதிர்ச்சியா பார்க்குறாரு செந்தில். அப்படின்னு கதிர் பார்க்குறாரு. மீனா சந்தோஷ சிரிப்போட பார்த்துட்டு இருக்க. நீ ஒழுங்கா இருந்திருந்தா இன்னமும் இங்கேயே இருந்திருக்கலாம். அதை செய்யாம தேவையில்லாம கையை நீட்ட போய் லஞ்சம் வாங்க போய் உங்க அப்பா உன்னை வீட்டோட வந்து இருக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஆப்படிக்கிற கோமதி சும்மா வாயை திறந்து நச நசன்னுட்டு இருந்திருக்காம வந்து எல்லா பொருளையும் எடுங்கடா, வீட்டுக்கு போகலாம், வீட்டில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல, செந்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு அப்பாவும் பார்க்குறாரு. டேய் என்னடா பார்க்குற, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா போ போ அப்படின்னு சொல்ல, அதான் பெரிய தலையே சொல்லிட்டாங்கல்ல, போங்க போய் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க மீனா. ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்க செந்திலுக்கு எண்ணெய வார்த்த மாதிரி இருக்கு. மீனாவை பயங்கரமா முறைச்சிட்டு இருக்க. அண்ணே இங்க பாருங்க அண்ணே, நம்ம ஜாலியா இருக்கணும்னு நினைச்சா எங்க வேணும்னாலும் ஜாலியா இருக்கலாம், ஓகேவா, நீ வா கிளம்பலாம் வாண்ணே அப்படின்னு கதிர் சொல்ல, சட்டையை மடக்கி விடுற மாதிரி கையை தூக்கி மீனா ஒரு மிரட்டிட்டு செந்தில் அங்கே இருந்து நகர. இதுக்கெல்லாம் நான் பயந்துருவனாக்கும் அப்படின்னு மீனா முகத்தை தோல்ல ஒரு இடி இடிக்கிறாங்க. ஷோ அப்படின்னு சலிச்சிட்டு நிக்கிறாங்க கோமதி. இங்க வேல்ஸ் வீட்டுல இந்தாப்பா இது போதும் இல்லைன்னு ஒரு கவரை பழனிவேல் கிட்ட சக்திவேல் கொடுக்குறாரு. போதும் போதுன்னு அப்படிங்கிற பழனி அந்த கவரை வாங்கிட்டு உட்கார்றாரு. ரொம்பவே அதிசயமா மாறி சக்திவேல் பக்கத்துல சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. முத்துவேல் பக்கத்துல வடிவு உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் பழனி உட்கார, பக்கத்தில் அவங்க அம்மா உட்கார்றாங்க. அண்ணே நான் வியாபாரிகளுக்கெல்லாம் கொடுத்துட்றேன்னு, இந்த வியாபாரிகள் சங்கத்தில் முக்கியமானவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஃபோனை போட்டு பேசிடுங்கண்ணே அப்படின்னு சக்தி சொல்ல, நான் பேசுகிற சக்திங்கிறாரு அவரு. உடனே அவர் ஒரு சந்தோஷ புன்னகையோட மாறிய பார்க்குறாரு. ஏன்பா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் எப்பப்பா கொடுக்க போறீங்க அப்படின்னு பாட்டி கேட்க, கடைசியாக கொடுத்தா போதும் இல்லத்த அப்படின்னு மாறி ஆர்வமாக கேட்குறாங்க. போதும் தான் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க. மாறி அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா இழுக்கிறேன்னு முத்துவேல் கேட்டுடுறாரு. இல்ல நான் ஒன்னு சொல்லுவேன் சக்தி, நீ கோவப்படாதடா அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆத்தா, நீ சொல்ல ஆத்தா, உனக்கு என்ன வேணும்னு சொல்ல ஆத்தா, என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமும் சந்தோஷமா கேட்குறாரு. இல்ல நீ கோமதி வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுக்கலாம் இல்லப்பா அப்படின்னு பாட்டி கேட்க, உடனே அவரு ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறாரு. மாரியும் ஒரு எதிர்பார்ப்போம் கொஞ்சம் அதிர்ச்சியுமா சக்திவேலை ஒரு பார்வை பாக்குறாங்க. உடனே மெல்ல எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சக்திவேலை பாக்குறாங்க. இல்ல வீட்டில் நடக்க போகிற கடைசி கல்யாணம் இது, இதுக்கப்புறம் எந்த கல்யாணமும் இந்த தலைமுறையில் இந்த வீட்டில் நடக்க போகிறதில்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, ஏன் அத்தா இதே தலைமுறையில் 2 கல்யாணம் நடந்துச்சு, ஊரையே கூட்டி கல்யாணம் பண்ணினாங்களே, அப்போ நம்மளை கூப்பிட்டாங்களா என்ன, அப்போ நம்மளை கண்ணு தெரியலையா அவங்களுக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. அண்ணே அப்போ இருந்த சூழ்நிலை வேற, இப்போ இருக்க சூழ்நிலை வேறண்ணே அப்படின்னு பழனி சொல்ல, என்னடா சூழ்நிலைன்னுக்கிட்டு என்ன சூழ்நிலை இப்போ மட்டும் என்ன ஒன்று மண்ணா ஆயிட்டோமா என்ன அப்படின்னு சக்திவேல் கேட்க, அண்ணே அது ஒன்று மண்ணு ஆகலை தான், ஆனால் இப்போ நம்ம 2 குடும்பத்துக்கும் சண்டை கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு பழனி சொல்ல, ஆமாமன்னு தலையாடுறாங்க பாட்டி. முன்ன மாதிரி இல்லையே, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது அவங்க வந்து நின்னாங்க, அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப நாம எல்லாரும் ஒன்னா போய் சப்போர்ட்டா நின்னோம்ல, அப்ப நாம பத்திரிக்கை கொடுக்கறது முறை தானேன்னு அப்படின்னு பழனி சொல்ல, இவர் கொஞ்சம் சலிப்போட, டேய் எனக்கே அதுல சுத்தமா உடன்பாடு இல்லை அப்படிங்கிறாரு சக்திவேல். சின்ன ஷாக்கோட பழனிவேல் பார்த்துட்டு இருக்க, என்ன இருந்தாலும் ராஜி நம்ம குமாரோட தங்கச்சி தானேடா, நாத்தனார் கடமையை அவதானேடா முன்னாடி நின்று செஞ்சாகணும், அவதான் பொண்ணுக்கு பின்னாடி நின்று தாலி முடி போடணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, ரொம்பவே யோசிக்கிறவரு. சரி இவ்வளோ தூரம் சொல்றதுனால இப்போ என்ன வேணும்னா ராஜியை மட்டும் கூப்பிடலான்னு சக்திவேல் சொல்ல, இதை எதிர்பார்க்காத பாட்டி அப்படியே பயங்கரமா அதிர்ந்து போறாங்க.
பழனிவேலு என்னென்ன கான்செப்ட் இதுன்னு பாக்குறாரு. அவளை மட்டும் கூப்பிட்டா அவ எப்படிங்க வருவா? எல்லாரையும் கூப்பிட்டாதானே அவளும் வருவான்றாங்க மாறி. என்ன கட்சி மாறிட்டியோ அப்படின்னு சக்திவேல் கேட்க, நியாயத்தை தான் சொன்னேங்கிற மாதிரி மாறி முகத்தை திருப்பிக்கிறாங்க. முகத்தை சுருக்கிக்கிட்டு அவங்க வீட்டு படியெல்லாம் ஏறி போய் யாரு கூப்பிடுறது அப்படின்னு சக்திவேல் கேட்க, நீ தான் கூப்பிடணும், பையனோட அப்பா நீதானேடா, நீதான் போய் கூப்பிடணும்னு பாட்டி பட்டுன்னு சொல்றாங்க. என்னது அப்படின்னு சக்திவேல் கேட்க, அதுக்கெல்லாம் பாட்டி அசராம, நீ பழனி அப்புறம் இந்த வடிவு மாறி நீங்க 4 பேரும் போய் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, உடனே மாறி ரொம்ப ஆர்வமும் ஆசையுமா போலாங்கன்றாங்க. ஆ அப்படின்னு சக்திவேல் கொஞ்சம் திகைப்பா பார்க்க, ஆமாங்க அப்படின்னு கண்கள் முன்ன தலையாட்டுறாங்க மாறி. சக்தி, அம்மா சொல்றது தான் சரி, கல்யாணத்துக்கு கோமதி வீட்டு ஆளுங்களையும் கூப்பிட்டுறலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிறவரு, அண்ணே கண்டிப்பா கூப்பிடணுமாங்கண்ணே அப்படின்னு கேட்குறாரு. என்ன தம்பி இது? கூப்பிடலாம் தம்பி, யோசிக்காதீங்கன்றாங்க வடிவு. சரி, நடந்தது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு போய் கூப்பிடணும்னு வச்சுக்கோங்க, அவங்க வருவாங்களாண்ணே அப்படின்னு சக்திவேல் கேட்க, முத்துவேல் எதுவும் சொல்லல. சரி சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்க, யாரும் எந்த பதிலும் சொல்லல. சொல்லாத்தா வருவாங்கன்ற அப்படின்னு கேட்க, பாட்டியும் பதில் சொல்லல. ஆனா பழனி உடனே வருவாங்கன்னு, அதை எப்படி வராம இருப்பாங்க? அங்க இருக்கிற ஆளுங்க ஒன்றும் வீம்பு பிடிச்ச ஆளுங்கெல்லாம் கிடையாது, நாம போய் கூப்பிட்டா அவசியம் வருவாங்கன்னு ரொம்ப வேகமா கொடி பிடிக்கிறாரு பழனி. டேய், கொஞ்சம் கூட ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. நாம பொண்ணு எடுக்கிற இடம் அவங்களுக்கு பிடிக்காத இடம், அப்படி அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கிறப்ப அவங்க எப்படிடா அந்த கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, டேய் இதோ பாருடா, அவங்க வர்றாங்க வராம இருக்காங்க, அது அவங்களோட விருப்பம், நம்ம கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நாம செஞ்சிடணும்லங்கிறாங்க பாட்டி. இதோ பாருடா சக்தி, ஒரு நல்ல காரியம் நடக்கும் போதே 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து இருக்கத பார்க்கும் போதே எனக்கு ஆசை இருக்காதாப்பான்னு பாட்டி கேக்குறாங்க. அத்தா, ஆசைன்னு இப்படிதான் முன்னாடியே ஒன்னா இழுத்து விட்டுக்கிட்டு இருந்த, உன் 70வது பிறந்த நாளைக்கு பார்த்தர்ல என்ன ஆச்சுன்னு, திரும்பவும் அது மாதிரி தேவையா ஆத்தான்னு கேட்கிறாரு சக்திவேல். டேய், அது வேற இது வேறடா அப்படின்னு பாட்டி சொல்ல, எது வேறன்றாரு அவரு. இங்க பாரு, எனக்காகவாவது நீ அவங்கள கூப்பிடுடா, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்டான்னு பாட்டி அப்படியே இறங்கிடுறாங்க. யோ ஏன் அத்தா இப்படி பேசிட்டு இருக்கிற? நீ போய் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். ராஜி வர்றதோ அது முறை செய்யறதோ எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஆனா அந்த குடும்பத்துல இருந்து அவங்க வர்றதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை அத்தா அப்படின்னு அவரு ஓப்பனா சொல்லிட, எல்லாரும் அமைதியா பாக்குறாங்க. சக்தி, அம்மா ஆசைப்படுறாங்கல்ல, அதான் முறையும் கூட, கூப்பிடலாங்கிறாரு முத்துவேல். சரி, எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதான், நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் நானா இருக்க மாட்டேன்றாரு சக்தி. அண்ணே, அவங்கெல்லாம் என்ன பிரச்சனை பண்ண போறாங்க? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் உன் வழிக்கே வர்றேன். அந்த வீட்டு ஆளுங்க என்ன சொன்னாங்க? குமரவேலுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது, அவனுக்கெல்லாம் பொண்ணே கிடைக்காதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பொண்ணு கிடைச்சது மட்டும் இல்லாம கையோட நீ கல்யாணமும் பண்ண போற. நீ ஜாம்னு பண்ண போற இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காகவாவது, அதாவது அவங்கள வெறுப்பேத்துறதுக்காகவாவது நீ அவங்கள கூப்பிடணுமா இல்லையா அப்படின்னு அன்னை வழியிலேயே போய் அவரை உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிறதுக்கு ரெடி பண்றாரு பழனி. யோசிச்சு பாருன்னு இவர் சொல்ல, அந்த லூசு சக்திவேலும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, நான் சொன்ன மாதிரியே நீங்க 4 பேரும் போய் கூப்பிட்டுட்டு வாங்க சரியான்றாங்க பாட்டி. சரியாத்தா, கூப்பிட்டுருவோம் அப்படின்னு பழனி ஏத்தி விட்டதுல ரொம்பவே தெளிவாகி சொல்றாரு சக்திவேல். அப்படி வா வழிக்கு, எப்படியோ நாங்க நினைச்சது நடந்துருச்சுங்கிற மாதிரி பாக்குறாரு பழனி. சந்தோஷமா ஆத்தா, சந்தோஷமா அப்படின்னு சக்திவேல் கேட்க பாட்டி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. வடிவு மாறி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். குவார்டர்ஸை காலி பண்ணிட்டு பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஹால் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்காங்க. கடைசியா பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டு, அம்மா அவ்வளவுதாம்மா, எல்லாத்தையும் இறக்கியாச்சுன்னு கையை தட்டுறாரு கதிர். செந்தில் உடம்புல இருக்க புழுதியெல்லாம் தட்டிட்டு இருக்க, அம்மா வண்டியை அனுப்பியாச்சுமாங்கிறாரு கதிர். மீனா, எல்லா பொருளும் கரெக்டா வந்திருக்கான்னு பாருமா அப்படின்னு கோமதி சொல்ல, எல்லாமே வந்துருச்சு அத்தை அப்படிங்கிறாங்க மீனா. அண்ணனை பாக்குற கதிர், அண்ணே நீ என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்கன்னு கேக்குறாரு. நம்ம வீடு தானேண்ணே, எப்பவும் போல சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, அதான் எல்லாம் நினைச்சபடி செஞ்சிட்டீங்களே, இன்னுமே என்ன அப்படின்னு கடுப்பா மூச்சு விட்டுட்டு நிக்கிறாரு செந்தில். ஏய், அதெல்லாம் அவன் ஜாலியா இருப்பான்டா. மீனா, இந்த சோஃபாவை எங்கடி போடலாம்?
இந்த சோஃபாவை எடுத்துட்டு போடலாமா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஐயோ அம்மா வேண்டாம், அதெல்லாம் எடுக்க வேண்டாம், எடுத்தா அப்பா கோச்சுக்கு வருமா, அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின சோஃபா அது அங்கேயே இருக்கட்டும்ங்கிறாரு கதிர். ஆமா ஆமா ஆமா, அதுவும் சரிதான்டா. பேசாம சோஃபாவை பழைய ஜாமான்ல வைப்போம்ல மேல, அங்க வச்சிடலாமா அப்படின்னு கோமதி கேட்க மீனாவுக்கு முகம் கொஞ்சம் வாடிடுது. செந்தில் திடுக்குன்னு பாக்குறவரு, மேலே போடுறதுக்காம்மா இம்புட்டு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்க, அப்போ எடுத்துட்டு போறியா உன் வீட்டுக்கு அப்படின்னு கோமதி கேட்க மீனாவுக்கும் செந்திலுக்கும் ஒரு மாதிரி டக்குன்னு சங்கடமாகுது. டேய் இப்போதைக்கு எடுத்துட்டு போய் அங்கே போடுவோண்டா, அப்புறமா பார்த்துக்கலாம், அதான் சொல்றேன்றாங்க கோமதி. ஏய் மீனா அதை விடு. சரி டைனிங் டேபிளை என்னடி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க கோமதி. மீனாவும் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிற டைனிங் டேபிளோட சேர்த்து ஒன்றா போட்டுடலாம் அத்தை அப்படின்றாங்க மீனா. அவங்களும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஏய் இடம் பத்தாதுடின்றாங்க. அப்போ அதையும் தூக்கி மேலேயே வச்சிடலாமே அப்படின்னு மீனா சொல்ல செந்தில் முறைக்கிறாரு. சரி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே பாண்டியன் உள்ளர கை பேக்கோட வர்றாரு. அப்புறம் பரவாயில்லையே, எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க போலையே அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமாங்க எடுத்துட்டு வந்தாச்சு. ஆமா நீங்க என்னங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்கன்னு கோமதி கேக்குறாங்க. பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி மோர் எடுத்துட்டு வருவான்னு கோமதி கேக்குறாங்க. ஆஹாஹா வேணாங்கிறாரு அவரு. செந்தில் தவிப்பா நின்றுட்டு இருக்க பாண்டியன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, டேய் என்னடா இம்புட்டு பொருளை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறீங்க, ஏண்டா இலை நீ தனியா போய் கொஞ்ச நாள் கூட ஆகலையேடா, அதுக்குள்ள இம்புட்டு பொருளை வாங்கி போட்டு வச்சிருக்கிற அப்படின்னு பாண்டியன் கேட்க மீனா செந்தில் ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரியா இருக்கு. கதிரும் ஐயோ எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா பாக்குறாரு. அப்படியே ஒரு பக்கம் பாக்குறவரு, ஏன்பா இது டிவி தானேன்னு கேக்குறாரு. மீனாவை அதை பார்த்துட்டு மெதுவா ஆமா மாமான்னு தலையாட்டுறாங்க. பாடுறா எப்பா எம்மா பெரிய டிவி, என்னடா இவ்வளோ பெரிய டிவியா இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல செந்தில் ஒரு மாதிரியா மீனாவை பாக்குறாரு. மீனா கொஞ்சம் சங்கடமா நிக்கிறாங்க. இது ஏசி இல்ல அப்படின்னு அவர் கேட்க, ஆமா மாமான்றாங்க மீனா. இது எப்போ வாங்குனீங்கன்னு அவர் கேட்க, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடின்னு சொல்லிக்கிட்டே மீனா செந்தில பாக்குறாங்க. சரிப்பா இந்த பர்னிச்சரு தட்டு முட்டு சாமானெல்லாம் அங்கேயே வச்சிருங்க, இந்த பெரிய டிவி ஏசி ரெண்டையுமே பத்திரமா அட்டைப்பெட்டியில வச்சிருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல வெடுக்குன்னு திரும்பி பாக்குறாரு செந்தில். எல்லாருமே என்னடா இதுன்னு திக்குன்னு பாண்டியனை பாக்குறாங்க. என்ன அட்டைப்பெட்டியில போட்டு மூடி வைக்கிறதுக்கா நான் இத்தனை பொருளையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட செந்தில் அந்த பொருட்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. குமாரோட கல்யாணத்தை முன்னிட்டு எல்லாமே கொஞ்சம் வேகமா விறுவிறுப்பா பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.